ஒரு பிள்ளைய கொன்னுட்டானுங்க. இப்ப எங்கடா போனீங்க? அது அந்த இயக்குனர்கள் படம் எடுக்குங்கிற பெயர்ல இந்த மாதிரி புரட்சிகர இயக்குனர்கள்ங்கிற பெயர்ல படம் சினிமா எடுத்து இந்த சமூகத்தை சீரழிக்கிறானுங்க. கேட்டா புரட்சி புண்ணாக்குங்கானுங்க. அரசாங்கம் முழு சப்போர்ட் பண்றீங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களே இந்த பட்டியலினத்தை சேர்ந்த இயக்குனர்களுக்கு நீங்க முழு ஆதரவு எதுக்கு குடிக்க? அதுதான் இந்த கொலைகளுக்கே காரணம். பெண் பிள்ளைகள் நிம்மதியா ரோட்ல நடமாட முடியாத காரணம் என்ன தெரியுமா? ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 9 பெண் பிள்ளைகள் வந்து காதலிக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி குத்தி கொண்டிருக்காங்க. பிற கம்யூனிட்டி பிசி எம்பிசி மக்கள் ஏதாவது தப்பு பண்ணா சிறையில வச்சு தண்டனை குடிக்க எப்படி இந்த சட்டத்தை உங்களால வந்து வளைக்க முடியுது? அப்ப ஏன் ஒரு அப்ப வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இறந்தாதான் உயிரா? அப்ப மத்தவங்க உயிரெல்லாம் குழந்தைகளை கொண்டிருக்கானுங்க. தங்களுடைய ஆட்சியில உங்க ஆட்சியில வந்து குற்றம் சொல்றதுக்காண்டி நான் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெண் குழந்தைகளை வந்து கொலை செஞ்சிருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 27 பிள்ளைகளை கொண்டிருக்காங்க. பாருங்க, 27 பிள்ளைகளை 10 ஆண்டுகள்ல கொலை செஞ்சிருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் தனி சட்டம் ஏன் இயற்றல? ஏன் இயற்ற சொல்லி சமூக ஆர்வலர்களும் தமிழ் அமைப்புகளும் போராடல? ஏன் போராடல? போராடணுமா வேண்டாமா? அப்ப இத்தனை பிள்ளைகளையும் வீட்டுல இருக்கும் பொழுது கொலை செய்யறானுங்க, காதலிக்க முடியும் அப்படின்னா எப்படி பெண் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் நடக்க முடியும்? ஏன் இதற்கு தனி சட்டம் ஏற்றல? ஆணவ கொலைக்கு மட்டும் ஏற்றுனா திருநெல்வேலியில கவின் கொலை வழக்கில் அம்மா அப்பாவை கைது பண்ணியே இப்ப ஏன் இத்தனை கொலைகளுக்கு கைது பண்ணீங்களா? அப்ப இழுச்ச வாயம் தேவமாறு நீங்க கைது பண்ணி சிறையில் அடைச்சாலும் எங்க மக்கள் போராட மாட்டாங்க, விழிப்புணர்வு இருக்காது. அந்த ஒரு காரணம் தானே. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. சட்டம் என்பது எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும். இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியவன சிறையை விட்டு வெளியே விடக்கூடாது. அதுக்கான தனி சட்டம் ஏற்ற